ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வீடியோ நமக்கு பார்ட் 1. அந்த பார்ட் 1ல் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா இதுவுமே ஈஸியாக வரும் உங்களுக்கு போடுறதுக்கு. இப்போ நம்ம நேற்று பார்ட் 1ல் எப்படி பேசிக் ஸ்டிச் போடுறது, என்னென்ன ஸ்டிச் போடுறதுங்கிறதெல்லாம் படிச்சிருந்தோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்து கிளாஸ், இப்போ இன்றைக்கி எல்லா கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கிளாஸ் போகிறப்போ உங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நான் சொல்கிறது புரியும். இப்போ நேற்று ஒரு 3 லைன்ஸ் போட்டிருந்தோம். அதை பற்றி நம்ம நோட்ஸ் எடுத்திருந்தோம். பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு இப்படி, செகண்ட் ரவுண்டில் 6, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் மேஜிக் ரிங்கில் 6 போடுறோம், செகண்ட் ரவுண்டில் 6 12 பண்ணுறோம், தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஒரு செயினில் ஒரு எஸ்சி, ரெண்டாவது செயினில் இன்க்ரீஸ் இது 2 எஸ்சி போடுறோம், அப்புறம் திருப்பி ஒரு எஸ்சி போட்டு 18 நேற்று முடிச்சிருக்கோம் 3வது ரவுண்டு. இன்றைக்கி 4வது ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி 4வது ரவுண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 4ல் எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செயினில் ஒரு எஸ்சி போடுவோம், அப்புறம் ரெண்டாவது செயினில் இன்க்ரீஸ் 2 எஸ்சி, திருப்பி 2, அதாவது ஒரு செயினில் 2, ஒரு செயினுக்கு ஒரு எஸ்சி, இன்னொரு செயின்லேயும் ஒரு எஸ்சி, 3வது செயினில் 2 எஸ்சி போடுவோம். இதுதான் இன்க்ரீஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 1, அப்புறம் ஒரே செயினில் 2, இது ஒரே செயினில் 2, அதுக்கப்புறம் திருப்பி 1 1, ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொன்று போடுவோம், 3வது செயினில் 2 போடுவோம். இப்போ 4th ரவுண்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த இதை ப்ராஜெக்டை பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் பண்ணித்தரேன். சர்டிஃபிகேட் கொடுக்கலான் இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த லைன் போட்டிருக்கீங்க, எப்படி என்னென்னு அதை இது பண்ணி நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலாம். எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ நம்ம 4th ரவுண்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லிப் நாட் போட்டு நேற்று 3 ரவுண்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். இதுக்கு அடுத்த செயின், இது போட்டு வச்சு அடுத்த செயின்லேயே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம் 4th ரவுண்டு. இப்போ இதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். இப்போ இன்க்ரீஸ் தானே பண்ணிட்டு போகிறோம் ரவுண்டை, அதனால் 3வது செயினில் என்ன பண்ணுறீங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட் போட்டுருங்க ஒரே இடத்துல. இப்போ ஏற்கனவே போட்டிருக்க ஒரே இடத்துல 2வது டபுள் க்ரோஷெட் போட்டுருங்க. நூல் பிரியும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் போடும்போது பொறுமையாக போடணும். இப்போ ஒரே இடத்துல நம்ம 2 க்ரோஷெட் போட்டோம். இப்போ இந்த செயின் அடுத்த 2 செயின்லேயும் தனித்தனியாக ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். 3வது செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடுறோம். இது நமக்கு லைனை நம்ம பெருசு பண்ணுறோம். சரிங்களா? இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த பால் மாதிரி வரத்துக்கு. இந்த ரவுண்டு ஃபுல்லும் இதே தான் போடுவோம். ஒவ்வொரு செயின்லேயும் 2 க்ரோஷெட் போட்டுட்டு 3வது ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடுவோம். வீடியோ லாங்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க, பாஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ போடும்போது உங்களுக்கு கண்டினியூவாக அப்படி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நானே உங்களுக்கு அதனால தான் ஒவ்வொரு இதாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல வந்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்னா, இதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருணும். மார்க்கர் வாங்கிக்கோங்க.
மார்க் பண்ணி வச்சா தான் அந்த இடம் ரவுண்ட் கரெக்டாக வரும். எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடிக்கிறோன்னு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நான் எடுத்துட்டேன். இங்கே ஒரு ஸ்லிப் நாட் வரும் பாருங்கள். ஸ்லிப் நாட்டுங்கிறது இப்படி எடுத்துட்டு, ஏன்னா இந்த எண்டு லைன் முடியுது இல்லையா, எடுத்துட்டு நம்ம அப்படியே வெளியே போடணும். இதுதான் ஸ்லிப் நாட். இப்போ இதுக்கு மேலே ஒரு செயின் போட்டு நம்ம 4th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டு 4th ரவுண்டு 4th ரவுண்டை முடிச்சிட்டோம். எகைன் ஒரு செயின் போட்டு இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் அதே ஸ்டெப் தான் உங்களுக்கு. ஒரு செயினில் ஃபஸ்ட்டு செயினில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து 3 சிங்கிள் குரோஷே, அதாவது ஃபஸ்ட்டு இதில் ஒரு செயின் சிங்கிள் குரோஷே, ரெண்டாவது செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, மூணாவது செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ் பண்ணுறோம். நாலாவது செயின் வரும்போது ஒரே செயினில் 2 சிங்கிள் குரோஷே போடுவோம். சரிங்களா, 2 சிங்கிள் குரோஷே போடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 3 செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. 1 2 3 சிங்கிள் குரோஷே தனித்தனியாக ஒவ்வொரு செயினில் போட்டோமா. நாலாவது வரும்போது உங்களுக்கு 2 டபுள் சிங்கிள் குரோஷே வரும் ஒரே செயினில். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரோ ஃபுல்லும் நம்ம இப்படி தான் போடுவோம். இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வரும் ஸ்லிப் நாட் போட்டுட்டு, இந்த இடத்துல நம்ம திருப்பி ஸ்லிப் நாட் போட்டு, ஸ்லிப் நாட் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? நம்ம வந்து எப்பவும் பாருங்கள், நாட் போடும்போது இப்படி போட்டு உள்ளே எடுப்போம். ஆனால் ஸ்லிப் நாட் போடும்போது மட்டும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே அந்த முன்னாடி இருக்கிற செயினில் போட்டு ரவுண்டு 5th முடிச்சிட்டோம். இப்போ தெரியுதுங்களா, இன்க்ரீஸ் ஆனது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம வந்து 5th ரவுண்டு போட்டாச்சு. திருப்பி எகைன் இங்கே ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 4 சிங்கிள் குரோஷே ஒவ்வொரு செயின்லேயும். 5ஆவதில் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எகைன் நீங்கள் போடுறது சேம் அதே தான். 2 போன தடவை 3 செயின் போட்டோமா. இப்போ 4ஆவது செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, 5ஆவது செயினில் வந்து 2 டபுள் குரோஷே. போன தடவை 3ஆவது செயினில் போட்டோம். இந்த தடவை 4 செயின். 1 2 3 4. இப்போ 5ஆவது செயினில் 2 டபுள் குரோஷே. இப்போ 5ஆவது செயினில் 2. இப்போ 5ஆவது ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ 6ஆவது ரவுண்டுக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான். போன தடவை 4 சிங்கிள் குரோஷே போட்டோம். இந்த தடவை 5 சிங்கிள் குரோஷே போடும். 1 2 3 4 5 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு 6ஆவதாக வர செயினில் 2 டபுள் குரோஷே இன்க்ரீஸ் பண்ணுறோம். 2 டபுள் குரோஷே இன்க்ரீஸ் பண்ணுறோம். சேம் அதே தான். 1 2 3 4 5ஆவது செயினில் 2 டபுள் குரோஷே போடுறோம். இந்த லைன் இப்படியே முடிஞ்சிடும். இப்போ 6ஆவது லைனும் இப்படி போட்டு பண்ணிப்பீங்க. இப்போ நம்ம 6 லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 லைன் இதே தான், எந்த இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் இல்லை.
பாருங்கள், எந்த செயினும் ஜாஸ்தியும் பண்ண வேண்டாம், கம்மியும் பண்ண வேண்டாம். என்ன இருக்கோ நம்ம அப்படியே தான் போட போகிறோம். ஒரு 4-5 லைன் இதே மாதிரி போட்டுக்கோங்க. எந்த இன்க்ரீஸும் பண்ண வேண்டாம், டிக்ரீஸும் பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா நான் அடுத்தடுத்து ரொம்ப போயிடுவேன். ஏன்னா நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு புரியாமல் போயிடுங்கிறதுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ராப்பராக இது பண்ணுங்க. இது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் கூடி தான். இதில் நிறைய வெரைட்டிஸ் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம போடலாம். அது மட்டும் இல்லை, இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணுன்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், அது இது பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்குது. டாய்ஸ் மேக்கிங்கு, ஃப்ளவர் மேக்கிங், இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதோட நோட்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதில் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து ரிசப்ஷன்ஸ்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் வேணால் உங்களோட ஃபேவர் டைம்க்கே எடுத்து கொடுத்துர்லாம் டெய்லி. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது மட்டும்தான் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த லைன் வந்துருச்சு. ஏன்னா இது இனி மேலே வரணுங்கிறதுக்கு இனி ஒரு 5 லைன்ஸ் இப்படியே தான் வரும். ஒன்றும் கிடையாது, ஒரு 5 லைன்ஸ். எந்த இன்க்ரீஸும் இல்லை, டிக்ரீஸும் இல்லை. பாருங்கள், நேற்று நம்ம வந்து நோட்ஸ் எழுதியிருந்தோம். 4th ரவுண்ட் வந்து இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் 2 எஸ்ஐ போட்டு 3வது செயினில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட். இப்போ 5வது ரவுண்டு எப்படி போட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம். 4வது செயினில் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டிருப்போம். 2 எஸ்சி. அதுக்கப்புறம் 1 2 3 எஸ்சி. அப்புறம் அடுத்த 4வது செயினில் 2 எஸ்சி இப்படி போட்டிருப்போம் சிங்கிள் க்ரோஷே. 6வது ரவுண்டு பார்த்திங்கன்னா 1 2 3 4 செயினில் தனித்தனியாக எஸ்சி. 5வது செயினில் வந்து 2 எஸ்சி போட்டிருப்போம். ஒரே செயினில் போடுறதுக்கு தான் நான் இந்த வி போட்டுட்ருக்கேன். ஒரே செயினில் 2 வரும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திருப்பி 1 2 3 4 போடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு செயினில் டபுள் க்ரோஷேட். இந்த லைன் இப்படி போட்டு இதை முடிச்சிருங்க. அப்புறம் 6வது லைன்லேருந்து 7 8 9 10 11 லைன் வரைக்கும் அப்படியே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18. 3வது ரவுண்டில் 18 போட்டிருப்போம். 4வது ரவுண்டில் 24 செயின் இருக்கும். 5வது ரவுண்டில் 30 செயின் இருக்கும். 30 சிங்கிள் க்ரோஷேட் இருக்கும். 6வதுல 36 இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து 7வது லைன்லேருந்து ஒரு 11 லைன் வரைக்கும் இந்த 36 சிங்கிள் க்ரோஷேட் லைன் தான் வரும். அப்படியே அது ரிப்பீட்டட் ஆகிட்டுருக்கும். இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். சரிங்களா? இது ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு புரியணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன். இப்போ இது முடிச்சிட்டோன்னா நமக்கு டெடியோட தலை பார்ட் முடிச்சிடும். அதுக்கப்புறம் பாடி பார்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.